வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்போ ஒரு பூண்டு குழம்பு பார்க்க போறோம். இந்த பூண்டு குழம்பு கை கால் வலி, வாய்வு இப்படி சொல்றவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். இந்த பூண்டு குழம்பு இது ஒரு வாரம் ஆனா கூட இந்த குழம்பு வந்து கெட்டு போகாது. நம்ம இந்த குழம்பு சாப்பிடலாம். இது எப்படி செய்யறதுன்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த பூண்டு குழம்புனால நல்லா 1 கப் பூண்டு நம்ம உரிச்சு வச்சிருக்கோம். இப்போ பெரிய எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சுங்க. கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு. வெந்தயம் போடுறதுனால என்ன ஆகும்னா பூண்டு அந்த பூண்டு குழம்பு நல்லா இருக்கும், கெட்டு போகாம நல்லா இருக்கும். இப்போ ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நிறையெல்லாம் வைக்க கூடாது, ஏன்னா நம்ம பூண்டு குழம்புனால பூண்டு தான் நிறைய தெரியணும். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி வந்து 2 ஸ்பூனும், உப்பு 1 ஸ்பூன். எப்படி செய்யறோம் பாருங்க. இப்ப நம்ம நல்ல நாட்டு செக்குல நல்லெண்ணெய் வைக்க போறேன். இப்ப நம்ம நல்லா கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமா ஊத்தணும். இதுக்கு நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா கெட்டு போகாம குழம்பு நல்லா இருக்கும். இந்த பாருங்க, அந்த வெந்தயமும் குழம்ப வந்து 1 வாரம்னா கூட நல்லா இருக்கும். அந்த வெந்தயம் போறதுனால வெந்தயம், ஜீரகம், கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி வெடிக்கணும். கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரே ஒரு வெங்காயம் தான், சின்ன வெங்காயமா ஒரே ஒரு வெங்காயம் தான் நம்ம போட போறோம். பூண்டு தான் நிறைய தெரியணும், இது பூண்டு குழம்பு, அதனால பூண்டு நிறைய இருக்கணும். இந்த பாருங்க நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க கடுகு. இப்போ நம்ம வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணதை வந்து நம்ம போட போறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னு தான் நம்ம தக்காளி போட போறோம். அந்த மாதிரி வெங்காயம் இந்த எண்ணெயில பொரியும் போது அந்த பொரியிற டேஸ்ட் உங்களுக்கு குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் போட்டு உடனே தக்காளி போட்டு கடகடன்னு போடுற போது அந்த டேஸ்ட் அதில் கூட கம்மியாகும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே பொரிட்டன் போடும்போது டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். இப்ப தக்காளி, ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் போட போறோம் நம்ம. இது பூண்டு குழம்பு, பூண்டு நிறைய தெரியணும் உங்களுக்கு. கருவேப்பிலை. இப்ப இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அப்படியே வதக்கணும். கொஞ்சம் வதக்கினா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அங்கங்க நமக்கு தக்காளி தெரியும் போது நல்லா இருக்கும். அதனால தக்காளி போட்டு ரொம்ப வதக்கிடாதீங்க. கொஞ்சம் அப்படி நல்லா வதங்கினா போதும். நல்லா பொடியா கட் பண்ணதுனால கொஞ்சம் வதங்கினாவே போதும். இந்த பாருங்க, 1 கப் பூண்டு இப்ப போடுறேன் நான். நல்லா பூண்டு அள்ளி வச்சுட்டு கூட சாப்பிடுங்க. இந்த கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாய்வு எடுக்கிறதே இந்த பூண்டு தான். அதனால பூண்டு நிறைய சேர்த்துட்டோம்னா நம்ம உடம்புல வாய்வு சேராம இருக்கும். நல்ல பூண்டை நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. நம்ம குழம்புன்னு சொல்லும் போதே நமக்கு உப்பு, காரம், புளிப்பு இது 3மே கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். அப்பதான் அந்த குழம்பு நல்லா சரிசமமா புளிப்பு, உப்பு, காரம்லாம் இல்லாம அடங்கி நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட போறோம். இப்போ மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி பாருங்க 2 ஸ்பூன் போட போறேன். நான் இதுலயே தனியாவும் போட்டு அரைச்சிட்டேன், அதனால தனியா பொடி தனியாலாம் போட மாட்டோம். மிளகாய் தூள்லயே நாங்க தனியாவும் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால நல்லா 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்லயே 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு, உப்பு. இப்போ எல்லாம் போட்டு கொஞ்சம் லேசா வதக்கிட்டு நம்ம எலுமிச்சை அளவுக்கு நம்ம புளி வச்சிருக்கோம். இதை நம்ம கரைச்சி இப்ப இந்த இதுல ஊத்த போறோம். இது பாருங்க, இந்த புளிய கரைச்சி இதுல ஊத்த போறோம் பாருங்க. நம்ம குழம்புக்கு மட்டும் எப்பவுமே புளி வந்து திக்கா கரைச்சி ஊத்தணும். ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு கரைச்சி ஊத்துங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் குழம்பு திக்னஸ் வரும்போது நம்ம குழம்பு எடுக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு. இப்ப நல்லா
அந்த நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வரணும், நம்ம ஊற்றின அந்த நல்லெண்ணெய்லாம் மேலே வரணும். அது வரையும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி. இப்போ பாருங்க எண்ணெய் அழகாக வந்திருக்கு பாருங்க மேலுக்கா. இப்போ கொஞ்சம் தண்ணியா இருக்கு குழம்பு, எண்ணெயும் கொஞ்சமாக தான் வந்திருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்க போறோம். இப்போ நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இத பாருங்க இப்ப எவ்வளவு திக்காயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் குழம்பு எடுத்து நீங்க சாப்பிட்டாவே போதும். இது அப்படியே பிரியாணி டேஸ்ட் இருக்கும் இந்த குழம்பு. இத பாருங்க எண்ணெய் எப்படி வந்துச்சு பாருங்க. நம்ம ஊத்தின எண்ணெய் மொத்தம் மேல வந்துச்சு பாருங்க. அந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சாதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இந்த குழம்பு நீங்க ஒரு வாரம் எடுத்து வச்சா கூட இந்த குழம்பு நல்லா இருக்கும். நம்ம எப்போ தோசை செஞ்சுக்கும் போது இந்த குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு இது கூட ஒரு சட்னி அரைச்சிட்டு ஹோட்டலில் மாதிரி 2 சைட் டிஷ் வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை, ஆப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் சாதத்து கூட இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.